ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கை பார்த்தோம். இப்போ ஸ்லீவை பார்ப்போம். இந்த பீஸை நான் 2 பீஸ் போட்டு வெட்டிகிட்ருக்கேன். ரெண்டாக இது மடிச்சுப்போம். ஸ்லீவில் வந்து நம்ம இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். இது நேராக வச்சு டேப் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 7.75 வருது. இது 7.75 ஒரு 1.5 இன்ச் நமக்கு வேணும். 7.75 8.75. ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவை அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிற அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் தையலுக்கும் போட்டுக்கோங்க. இது அப்படியே வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி இங்கே முடியுது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கும் போட்டுக்கோங்க. இங்கேயும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவில் இந்த ஊசி வச்சு இந்த இடத்துல சும்மா ஒரு குத்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எடுத்துருங்க. இந்த இடத்துல இருக்குது இந்த புள்ளி. இதை விட மேலே ஒரு 6 இன்ச் நம்ம தள்ளி போட போகிறோம் தையலுக்காக. சரிங்களா? இந்த இடத்துல மார்க் இருக்குது. இது மாதிரி இந்த பக்கம் தையலுக்காக அப்படி தள்ளி போட்டுக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்லீவை அப்படியே வரைஞ்சிக்குங்க. மூணையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இந்த மார்க்லேருந்து இந்த பக்கம் நம்ம தைக்கிறது எக்ஸ்ட்ரா அளவு தேவை. நம்ம இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த எக்ஸஸாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்குவோம். ஏன்னா இது ஜாயின் போடுற மாதிரி தான் வருது. இந்த மாதிரி இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி வெட்டி எடுத்து இந்த இடத்துல இப்படி மார்க் போட்டுக்குங்க. இங்கேயும் அர்க்காட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவை இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஊசி வச்சு மார்க் பண்ணி கூட ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அர்க்காட் போட்டுக்குங்க. அடுத்தது ஃப்ரெண்டை பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.